ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். அது நல்ல கதைக்கு பேசுகிறாங்க. ஆனால் அதுதான் நம்ம எதனால் இருக்காங்க கேட்கல. ஆமாம், ஏன் எவனோ யார் அது? இரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி சிம்பிளி சார் வந்து 4 இயர்ஸ் முன்னாடி இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். அதே ஸ்டோரி தான். இது இடம் என்னென்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. அது காலப்போக்கில் இது வந்து அபண்டன்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் எதுனா சொல்கிறாங்க. அது இல்லாமல் இது வந்து இங்கே நிறைய பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுனால இங்கே சரக்கு பாட்டில் அது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பேப்பர்லாம் கிடக்கு. நான் வந்தோடனே நோட்டீஸ் பண்ணேன். அது இல்லாமல் இங்கே சில செவரில் வந்து அசிங்கமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ நான் இப்போ எப்படி வந்து அதை கவர் பண்ணாமல் அதை பிளர் பண்ணி தான் காட்ட போகிறோம். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேய் இருக்குன்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்க வராதுங்க அந்த கதை கட்டுறாங்களா இல்லை உண்மையிலே இங்கே பேய் இருக்கான்னு தெரில. இந்த லொக்கேஷனும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப 200 வருஷம் பழமையான ஹாஸ்பிட்டலே சொல்கிறாங்க. பார்க்கவே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. டாப்லாம் ஃபுல்லாகவே இல்லை, சில இடத்துல மட்டும் தான் டாப் இருக்குது. நம்ம சுகன்கிட்ட கேட்போம் இந்த இடத்த பற்றி. எப்படி இருக்குது சுகன்? சுற்றி பார்த்தாலே பயங்கரமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு, இடிஞ்சு விழுற ஸ்டேஜில் இருக்குது. நம்ம மேலே போய் பார்த்தோம், பார்க்கலாமான்னு. ஆனால் மேலே பார்த்து ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். சும்மா உங்களுக்காக ஒரு 2 ஷார்ட் மட்டும் எடுக்கிற மேலே. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வேஸ்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. மெட்டீரியல்லாம் எக்கச்சக்கமாக கொட்டி வச்சுருக்காங்க. அவங்க எரிஞ்சிருக்கு வேறு. அதனால தெரியல, உள்ளே போய் பார்க்க தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நான் உள்ளே உங்களுக்காக எங்கே போக முடியுமோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்குது. அதனால் ரொம்ப லென்த் வீடியோவாக வராது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வரும். ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட் விஷன் இது நான் வரும்போதே பிளான் பண்ணி தான் வந்தேன். இந்த இதில் வந்து என்ட்ரன்ஸ் நைட் விஷன் வைக்கலான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம நைட் விஷனுக்கு எப்பவும் போல் கோடார் கொடுக்குது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ட்ரை பண்ணிச்சுன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நைட் விஷன் வச்சுட்டு 2 கேமராவில் வழக்கம் மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இதை கழட்டி ஸ்டாண்டு சொல்லி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த பிரிட்டிஷ் ஹாஸ்பிட்டல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சுகன், நீ அந்த போய்ட்டு ஃப்ரண்ட்டில் நின்று நான் சொன்ன மாதிரி பீச்சை மட்டும் எடுத்துரு போ. சரி, நான் முன்னாடி போய் மட்டும் எடுத்துடுறேன். போ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா விறகெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. எதுக்காகவும் தெரியல, ரீசெண்டாக உடச்ச மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல்லையே ஃபஸ்ட் டைம் வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பீச்சு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டு கோர்ஸ் வந்திருப்பாங்க. சில பேர் இறந்துருக்கு ஓடு செஞ்சுருப்பாங்க. இங்கே மார்ச்சரி தான் இருக்கான்னு சொல்கிறேன். இங்கே மார்ச்சரிலாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது டோட்டலாக ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப பயமாக தான் இருக்குது. பீச் எடுத்துட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்போசிட்லேயே பீச் தான் இருக்குது. இந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் லொக்கேஷனை தேடி வந்தோம். ஆனால் இன்னொரு லொக்கேஷன் ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் மாட்டியிருக்கு. அதுவும் ஒர்க்கிங் இல்லை தான் சொல்கிறாங்க. முடிஞ்சால் நம்ம அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த சைட் போயிடலாம். அப்படியே என் பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நைட் விஷன் வச்சுருக்கோம். நம்ம புது சைட்டில் ஒரு நல்ல நைட் விஷன் வாங்கணும். இப்போதைக்கு நம்ம பகல் வீடியோ பண்ணுறோன்னா நைட் விஷன் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறதா ட்ரை பண்ணேன். அது ஒர்க் ஆகலை. வேணால் லாஸ்ட்டில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோ எண்டில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு வந்தோடனே வண்டியில் வந்துட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் கருப்பு போனவங்களை கிராஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில் நாங்கள் போலீஸ்கிட்ட மாட்டோம். இன்றைக்கி எல்லாமே ஃபோனில் மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. ஸோ ஃபோனில் தான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் உங்களுக்கு எந்த வித ஆடியோ ப்ராப்ளமும் இருக்காது, பக்காவாக இருக்கும். கொஞ்சம் எடிட்டிங் பண்ண தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதை நான் பார்த்துக்கிறேன். இது என்னடா கடப்பாக்கெல்லாம் போர்டா தெரியல, போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா இது 200-300 வருஷம் பழமையானால சில பேர் ஆசிரமம்னு சொல்கிறாங்க, சில பேர் ஹாஸ்பிட்டல் இங்கே இல்லை வேறு எங்கேயோ சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறது தெரியல.
படிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வேற லெவலில் இருக்குது. சவுண்டு டோர் மூடுற சவுண்ட் கேட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டோரு கதவே இல்லை, இந்த 3 டோர் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே கழட்டி விற்றுட்டாங்களா என்னன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் மேலேலாம் சில இடத்துல மட்டும்தான் க்ளோஸாக இருக்குது, அந்த சைட்லாம் வந்து ஃபுல் ஓப்பன். நம்ம பேக்கெல்லாம் அங்கே வச்சுருக்கோம், நைட் விஷன் கேமரா நேராக அங்கே வச்சுருக்கோம். மனாவரே கிறுக்கி வச்சுருக்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க புள்ளியங்க ஹவுஸ். என்ன இந்த இடம் எரிஞ்ச மாதிரி இருக்கு தெரில. அது யாராவது சமைச்சு சாப்பிடுவாங்கடா சரக்கு அடிக்க வந்தவனே. வா வா. ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மாதிரி ரவுண்டு டிசைனில் தான் கட்டியிருக்காங்க. இதுதான் வா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா துணிலாம் கிடக்கு, துணி சிப்ஸு பேக்கெட்லாம், தீப்பெட்டி, சரக்கு பாட்டெல்லாம் இருக்குது, ஜூஸ் பாட்டிலு. இங்கெல்லாம் யார் உள்ளே வருவாங்கன்னே தெரில, இல்லை ரொம்ப நாள் முன்னாடி வந்திருக்காங்கன்னே தெரில. ஃபுல்லாகவே காடு மாதிரி இருக்குது சுற்றி. மேலே கேர்ஃபுல்லியா more than 200 years past difference in the building. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதோ கேபிளுக்கு எங்கே சவுண்ட் கேட்டுது? என்னடா மேலேருந்து வந்துச்சான்னாங்க தெரியலையே, மேலே காலி தான் இருக்குது. பாலடைஞ்சு வந்துருங்களா, ஏதாச்சும் காற்றுல ஏற்ற வந்துருங்களா? ஒன்றும் தெரியலையே. என்னடா பார்த்துக்கலாமா? ஃபுல்லாக உடஞ்சிருக்கு கண்ணாடி. ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்டே வீடுலாம் இருக்குது, கண்ணாடி பீஸ் உடச்சி போட்டிருக்காங்க, எதனாலும் தெரில. ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் வேறு சாப்பிடாம என்னன்னு தெரில, ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸ் மாதிரி வருது சில நேரத்தில். இன்ட்ரோலேயே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சில பேர். தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. எங்கேயும் சில சவுண்டெல்லாம் கேட்குது, கண்ணாடிலாம் யாரை தூக்கி வீசுகிறாங்க, யாருன்னு தெரில. மேலே யாராச்சும் இருக்கானுங்களா? புகழ் பாலாவா? புகழ் பாலா வா. ஃப்ரெண்ட்ஸ் மேலேருந்து யாராச்சும் வீசுகிறாங்களா? இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? ஏன் இந்த கல் இந்த கண்ணாடிலாம் வீசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 1/4 மணி நேரத்தில் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம். மேலே யாரும் இருக்கிறாங்களாண்ணா? தெரியலையே, ஆனால் மேலே சவுண்ட் கேட்டு யாரும் கல்லெல்லாம் தூக்கி எறிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஆளெலாம் இங்கே யாரும் இல்லை இப்போதைக்கு. மாடிப்படி ஏறுறேன், மாடிப்படி பார்த்து ஃபுல் மாடிலாம் போக தேவையில்ல, அப்படியே இறங்கிடலாம். சரி, நல்லா தானே இருக்குது. நல்லா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மாடியிலேருந்து தான் யாரோ கல் எடுத்து வீசுகிற மாதிரி இருந்துச்சு. மாடியிலேருந்து தான் யாரோ கல் எடுத்து வீசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம மாடிக்கு போய் செக் பண்ணலாம். படிக்கட்டு எந்த சைடு இருக்குன்னு தெரில. ஃப்ரெண்ட்டில் வந்து படிக்கட்டு பார்த்தோம். ஃப்ரெண்ட்டு போ நீ போகிறாங்க போவா. ஏய், படி ரொம்ப உடஞ்சி இருக்கியா? சரி போ, நீ போ.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃபுல்லாக டைமாக இருக்கிற இடத்துல எல்லாம் சுகர் தான் ஏறிச்சிருவேன். ஏன்னா என்னால் முடியாதுப்பா. தெரியுது. நான் வரல, நீ போயிட்டு வா. சுகன் நீ மேலே வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக தான் கவர் பண்ணது. ஏன்னா வெளியே மேலே மாட்டி முடிஞ்சாலும் மட்டும் பார்க்குறேன். ஃபுல்லாக ஏட்டு மேலே யாராக இருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நான் வரவா? இல்லை நானே போயிட்டு வரேன். போயிட்டோம். மேலே லைட்டாக மட்டும் எடுத்து ஃபுல்லாக எடுக்காது சரியா? ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்காதா? ரவுண்ட் அடித்தா மாட்டிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இடிஞ்சிருக்கு, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இடிஞ்சிருக்கு ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். இங்கே எதுக்கிட்ட லைட்டாக எடுத்துகிட்டு வந்து ரயிலில் மாட்டிப்போம்டா. நான் உட்காந்த மாதிரி தான் ஷூட் பண்ணுறேன். யாருமே இல்லை ஆனால் எங்கே பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தோடனே வந்து மைக் ஒர்க் ஆகல. அதாவது மைக் ஒர்க் ஆகுது, ஃபோனு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதே கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது எனக்கு தெரியும், வந்து எப்பவுமே கோளாறு கொடுப்பான். அதே மாதிரி கோளாறு கொடுத்தான். ஒன்றும் இல்லை. நான் ஃபைனலாக செக் பண்ணால் ஒரு நைட் விஷன் ஒரு ரிவ்யூ காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாய்ஸே சரியாக வெளியே வர மாட்டேங்குது, அஸ்கி வாய்ஸ் மாதிரி வருது. என்னன்னு தெரில. அப்படின்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லை. இங்கே இருக்கிறதே சேஃப் இல்லை தான். மேலே யாரும் இல்லை. சரிம்மா, நான் எடுக்க வேண்டிய ஒன்று சாப்பிட்டு அது ரெக்கார்டில் தானே இருக்குது, அது வரைக்கும் போ. சரி இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலெலாம் இல்லாதனால இந்த வீடியோ லென்த்தாகவும் கொண்டு போனால் நல்லா இருக்காது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த வந்து ரொம்ப லென்த்தாகவும் கொண்டு போக முடியாது இந்த வீடியோவை. ஸோ நம்ம கிளம்பலாம் வாங்க. இங்கே யாரோ கள்ள தூக்கி இருந்தாங்கடா. அந்த பில்லர் யாரோ கள்ள தூக்கி இருந்தாங்க, யாருன்னு தெரில. நான் மேலே யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. நீங்கள் தான் மேலே இருந்து கல் கண்ணாடிலாம் வீசுறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சார்க்கு அடிக்க வந்தீங்கன்னா ஒழுங்காக சார்க்கு அடிச்சு ஓடி போயிருங்க. நாங்களும் வீடியோ எடுத்து ஓடி போயிடுவோம். யாரோ மேலே இருந்தாண்டா கல் எடுத்து வீசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேயெல்லாம் இல்லை, யாரோ இருக்காங்க. ஆனால் அஸ்கி வாய்ஸ்லாம் கேட்குது. அதெல்லாம் நடுவில் கல் தூக்கி வீசுகிறாங்க, கண்ணாடிலாம் தூக்கி வீசுகிறாங்க. எதனால் வீசுகிறாங்கன்னு தெரியல. ஆமாம் எவனோ உட்காண்டா. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே யாரும் மேலே பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் எட்டி பார்த்தாங்க, யாருன்னு தெரியல. யாரோ இருக்காங்க பார்ப்பாங்க. இரு என்னடா அண்ணா, உங்களை நான் பார்த்துட்டேன். நீங்கள் நாங்கள் உள்ளே வந்தோன்னு தான் மாடிக்கு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கல்லெல்லாம் தூக்கி வீசுறீங்க, மண்டியில் விழுந்தா என்ன வருது? மேலே தான் வரீங்க. வா பார்த்துக்கலாம். கையில் ஏதாவது எடுத்து வச்சுக்கூடா கல்லுக்கு. இந்த கல்லத்துல எவனா இருந்தாலும் மண்டி வச்சு காடு போச்சுப்போ. சரி இது படி கீழே ஆள் இருக்காங்களா என்ன? சரி வா அதை ஆஃப் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கேமரா காடு ஃபுல்லு இதை திருப்பி ஆன் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே காடு ஃபுல்லு. நீங்கள் பார்த்து எல்லாமே இடம் விட மாட்டேன். தெரியல மேலே சவுண்டு இப்போ கீழே சவுண்டு கேட்குது. மேலே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா இங்கே யாராவது இருக்கீங்களாண்ணா? சரக்கு அடிக்கிறது தானே, அடிச்சுட்டு போக வேண்டியது தானே. எங்களையும் தொந்தரவு பண்ணுறீங்க. திடீர்னு எங்களுக்கு மேலே கீழே கல் விழுந்தா நாங்கள் என்ன பண்ணுறது? நான் இங்கே யாராவது இருக்கீங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ரெக்கார்டு தான். ஓகே. புறம்போக்கு நாயை சரக்கு அடிக்கிறதானே சரக்கு அடிச்சுட்டு போக வேண்டியதானே. தூக்கி போடுறீங்க கூட சீனை போடாங்க. திருப்பி தூக்கி வீச போடுறாங்க. நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செங்கலை தான் தூக்கி வீசினா எவன் தெரியல வந்து பார்த்துங்க. போ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்த இடத்துல ஒரு சின்ன கேட் இருந்துச்சு. அந்த கேட் சத்தம் படுத்துறது சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறா அசோகனு. வேகமாக கிளம்பலாம்டா சீக்கிரம். எப்படி நான் பேக் பண்ணுறேன் அப்படி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வழி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நாங்கள் இப்போ கேட்டதுக்கு இங்கே ஃபாதர்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கணும் அப்படி சொன்னாங்க. ஃபாதர் என்னாச்சு? அது உள்ள சரி வா நான் வேறு எதுவும் நினச்சேன்டா. வாடா பூனை தானடா, அதுக்கேன்டா இப்படி கத்துற? ஏதோ பாம்பை பார்த்த மாதிரி. பிளாக் கலர் பூனையா? அதே பூனை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போதும் ஒரு பிளாக் பூனை கிராஸ் பண்ணி போச்சு. எப்படி வந்தோம்? அப்படியா? இதில் என்னது ரெஸ்ட் ரூமா? யாரோ பேசுகிற மாதிரி இல்லை லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ லேடிஸ் பேசுகிற வாய்ஸ் கேட்டுச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் தான் நினைக்கிறேன். She's a